அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ்வினுடைய அருட்கொடை நமக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ரை நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் 3 தடவை நம்ம சொல்லிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல சிறப்பான நாளாக இருக்கும். ஏன்னா இரவு நேரம் அப்படிங்கிறது சாதாரணமான நேரம் கிடையாது. மறுநாள் நமக்கு எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ்வோட அதிகம் அதிகம் பேசணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அல்லாஹ்விடத்தில் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக மாற்றுவான். ஏன்னா பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடியவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான். ஒவ்வொரு நாளும் நம்ம நடந்த விஷயங்களை நம்ம சொல்லிட்டு, எனக்கு மறுநாள் எனக்கு இப்படி இருக்கணும், நான் இதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்று நம்முடைய காரியங்களை உடனுக்குடன் நமக்கு கபூலாக்கி தருவான். ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறந்த நாளாக தான் இருக்கும். எனவே நீங்கள் இனிமே உங்களோட நாட்களை சிறப்பாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இது போல் சின்ன சின்ன திக்ருகளை தெரிஞ்சு வச்சு அதன்படி அமல் செய்யுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சின்ன ஒரு திக்ரு தான். ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திக்ரு அப்படின்னே நான் சொல்வேன். நிறைய நற்பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரு அப்படின்னே நான் சொல்வேன். 3 தடவை இதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு முழுசாக மன்னிக்கப்படும். அடுத்தது உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள், அவனுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது மறுநாள் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட அந்த சிறந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரப்பிஃபிர் வர்ஹம் வஹ்தினி சபீலல் அக்வம. இதனுடைய பொருள், என்னுடைய இரட்சகனே என்னை மன்னித்து எனக்கு அருள் புரிந்து செம்மையான வழியில் என்னை நீ நடத்தாட்டுவாயாக. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திக்ரா இருக்கு பாருங்க. ரப் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள எல்லாமே இருக்கு, எல்லா திருநாமங்களும் இருக்கு. அதனால தான் இந்த ரப் அப்படிங்கிற வார்த்தை இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. ரப்பிஃபிர் அப்படின்னு சொல்றோம். என்னுடைய ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னின்னு சொல்கிறோம். முதல்ல பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டாலே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் இரவு நேரத்தில் நம்ம 3 தடவை பாவம் மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிறது, காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம செஞ்ச பாவங்களுக்கு அது ஒரு முழு தீர்வு. அல்லாஹ் தஆலா இரவு வரைக்கும் வெயிட் பண்ணுவானாம். ஏடுகளில் எழுதுறதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவானாம். இரவில் நம்ம காலையிலேருந்து செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த தவறுகள் நமக்கு எழுதப்படாது. அப்போ இரவில் நம்ம கண்டிப்பாக குறைந்தபட்சம் 3 தடவையாவது இஸ்திக்பாரை நம்ம சொல்லணும். இதை சொல்லிட்டாலே அடுத்து நம்ம கேட்கக்கூடிய துவா நமக்கு கபூல் ஆகிரும். அடுத்து நம்ம என்ன கேட்கணும்? அல்லாஹ்வினுடைய அருட்கொடையே நீ எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும். அல்லாஹ்வினுடைய அருட்கொடை அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம கேட்கறது, நம்ம கேட்காதது, நமக்கு எதெல்லாம் நிலவாக இருக்குதோ அது எல்லாமே நமக்கு கிடைச்சி போயிடும். அதனால் அதையும் நம்ம கேட்குறோம். அடுத்தது, எனக்கு நீ நேரான பாதையை காட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, வாழ்க்கை எப்படி போகுதுன்னே புரியலை. எல்லாத்தையுமே அல்லாஹ் நம்மளை சரியான நேரான பாதையில், அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளை வழி நடத்துவான். அடுத்தது, நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாகவும் செழிப்பாகவும் மாற்றுறதுக்கும் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவின் மூலம் நம்ம கேட்குறோம். அதனால் ஒவ்வொரு நாளையும் இந்த துஆவை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லாஹ்வினுடைய அருட்கொடையும் கிடைக்கும். இன்னும் நம்ம விரும்பக்கூடிய செழிப்பான வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல வழியை அல்லாஹ் தஆலா காட்டுவான். இன்ஷா அல்லாஹ் இதை தவறாமல் நீங்கள் 3 தடவை ஓதிடுங்க. ரொம்ப குட்டி ஒரு துஆ தான், ஆனால் நமக்கு நிறைய நலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு துஆவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதுவும் மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி, புத்தகங்கள் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.